ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு 2 வேலையுமே ஹேமா ஸ்பெஷல் தான், பூஜா ஸ்பெஷல் இல்லை. வாங்க ஃபர்ஸ்ட் காலையில பார்த்துருவோம். ஆமாம், காலையில் டிஃபனுக்கு வந்து முட்டை வச்சு வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ஏலக்கி வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கேன். வாழைப்பழத்துக்கு என்ன செய்வோம் சொல்லு? புட்டுக்கு இங்கே பாரு, தேங்காவும் முந்திரி பருப்பும் நல்லெண்ணெய் நெய் ரெண்டும் விட்டு சும்மா லைட்டாக முந்திரி பருப்பு மட்டும் நல்லா வறுத்துட்டேன். தேங்காயை போட்டு அப்படி ஒரு இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை, ஏன்னா இதில் 1 டம்ளர் தான் புட்டை வச்சுருக்கேன். 3/4 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். இது வந்து புட்டு வந்து கருப்பு கவுனி புட்டு, கருப்பு கவுனியும் பச்சரிசியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் தான் புட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக புட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது புட்டை விற்கிறதுக்குன்னே வச்சிருக்க துணி. சூப்பரா இருக்கும் புட்டை விற்கிற துணி, அதனால இந்த கலர்ல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, அப்படியே உதிரி உதிரியா புட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சா. செமையா எடுத்து இதில் கொட்டி கிளற வேண்டியதுதான். ஓகே. இந்த பாத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுவும் இண்டஸ் வேலி தான், எல்லாத்துக்குமே இது உதவியா இருக்கு. இந்த பாருங்க, புட்டு அப்படியே சூப்பரா வந்துருச்சு. ஏன்னா இந்த துணியை நினைச்சு போட்டீங்கன்னா, நினைச்சு இதுல ஹீட் பண்ணி போடும்போது ஒட்டாது புட்டு. அதுவும் ஒரு டிப்ஸ் தான். இதோ வந்துட்டேன்ப்பா. இதுதான் காலையில் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. போட்டு கலரிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ஆற விட்டு நாட்டு சக்கரை போடலாம். தண்ணி விட்டு எப்படி உதிரி உதிரியா புட்டு எப்படி இருக்கு? போட்டு நீ கேட்ட மாதிரி இருக்கா புட்டு? செம்மையா இருக்குமா? அந்த டேண்டா குட்டி பையா. மதியத்துக்கு சுட சுட சோறு, ஆவி பொங்க வருது பாரு. சாப்பாடு டெய்லியே இது மாதிரி சாப்பிட்ணுன்னு தான் ஆசை. என்ன பண்ணுறது, ஒரு சில நாள் தான் காலையிலே செஞ்சு வச்சிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு. நேற்றுக்கு அந்த கொழுப்பு கறி எல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் பிரியாணிக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ ஒரு விசில் போட்டு எடுத்து போடுறது. எல்லாம் கறி ஒரு விசிலே வந்துச்சுன்னா பார்த்துக்கோ. பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. முட்டை அவிச்சு போட்டாச்சு. இந்த குழம்புல முட்டை போட்டால் தான் இந்த குழம்புக்கே பெருமை, அதனால் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல். ஒன்றுமே இல்லை, ஒரு வெங்காயம் தக்காளி வதக்கி அரிஞ்சு போட்டு வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சோண்டு வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு பொரியல் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே. டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புக்கும் பொரியலுக்கும். அப்புறம் வழக்கம் போல் என்னமோ தெரியல, யார் பண்ண புண்ணியமோ 2 வாட்டியாக மாம்பழம் வாங்கின்னு வரேன். இனிப்பாக தான் இருக்குது, அவங்க சொல்கிற மாதிரியே இனிப்பாக இருக்குது. அந்த புளிப்பு மாம்பழம்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மாம்பழத்தையே வெறுத்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போ 2 டைமாக வந்து இது இனிக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி மாம்பழம் அனுபவம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேப்பா இயற்கையாக பழுக்கிற பழம் தான் டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். கல் வச்சு பழுக்கிறதுலாம் அந்த புளிப்பு தான் அடிக்கும். என்ன பண்ணுறது, ஏதோ தெய்வ புண்ணியம் 2 டைமாக நம்மளுக்கு நல்லா கிடச்சிச்சு. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு ஒரு சில நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம்ப்பா, கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். அந்த வீடியோவில் என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க, அதில் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒஸ்ட்டு வார்த்தை பன்னி மூஞ்சி மாதிரி இருக்குது. இந்த பன்னி மூஞ்சிக்கு கல்யாணம் தேவையா? அவ்வளோ அவசரமா? என்னென்ன வார்த்தைங்க அது, நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. நான் சொல்கிறது தான், என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கும், சரிங்களா? அடுத்தவங்களை வாழ்த்துனா நம்மளும் நல்லா இருப்போம், அடுத்தவங்களை திட்டினா நமக்குமே அதுதான். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அது புரியாமல் தெரியாமல் மேலும் மேலும் என்ன சொல்கிறது தவறு பண்ணுற மாதிரி இருந்துச்சா, அதுக்காக தான் இதை சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். உங்கள் முன்னாடி எப்போவுமே என்ன சொல்கிறது இப்படி தான் இருப்போம். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாருமே உலகத்தில் அதுதான் அப்படி தான் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அதையும் போய் நோட்ட சொல்லிட்டு கொட்ட சொல்லிட்டு அவங்கவுங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு என்னமோ ஒன்று சொல்லணுன்றதுக்காகவே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்களுமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்வீட்டாக இவ்வளோ அழகாக ரிப்ளை பண்ணுறேன். அதுலேயுமே பாருங்கள், உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில், அதாவது வாட்ஸ்அப்பில் கூட சொல்கிறீங்க, அம்மா ஏமா அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுறீங்க, பண்ணாதீங்கம்மான்னு சொல்கிறீங்க. அவங்க ஒரு தவறை பண்ணுறாங்கப்பா, அது தெரியாமல் நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிடிக்காதோ அங்கே போய் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. பிடிச்ச சேனலை பாருங்கள், அவங்களுக்கு அழகாக நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. பிடிக்கலன்னா அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. ஏன் வந்து வலுக்கட்டாயமாக உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க? இதனால நமக்கு ரீச் தான் ஆகும். என்னடா அப்படி பண்ணியிருக்காங்களேன்னு ஒரு 10 பேர் வந்து பார்ப்பாங்க, ரீச் தான் ஆகும். அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு கெட்டதே பண்ணல, நல்லது தான் பண்ணுறீங்க, அதை போய் நல்லதாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வேற என்ன பட்டு? அவ்வளோதான்.
ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி தான் என்ன Spread, ஆமா அதையும் கடங்க லூஸ் மாதிரி நேத்திக்கு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி யாரோ சொன்னாங்கம்மா என்கிட்ட. நான் பூஜா சொல்ற மாதிரிதாம்மா சொல்றேன், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி தாம்மா அப்படின்னாங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதுல சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு பாருங்க நல்ல விஷயம் எவ்வளவு அழகா ரீச் ஆகுது. எல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுவும் என்ன சொல்லனா, ஒரு வயசு பொண்ணு சரிங்களா, அதுவும் அதே வயசான்னு தெரில, அதை விட பெரியவங்களா தெரில சின்னவங்களா தெரில, அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. நான் தான் என்ன சொல்றேன், நாக்கு இருக்கு இல்லையா, அது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். வாழ்க வளத்துடன். அதுக்கப்புறம் இன்னைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன். நேற்றுக்கு வாழ்த்த மறந்துட்டேன்னா அதையும் ஒரு செல்லம் வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா நீங்க வந்து பிளஸ் பண்ணலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாரி கைஸ், பூஜாக்கு லவ் யூ ஆல், பை. வாழ்க வளத்துடன். பை பை.